அஸ்ஸலாமு வெல்கம் டு நஃபிசா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து மிளகாய் சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சமாக தான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 100 கிராம் வந்து நான் மிளகாய் எடுத்திருக்கேன். 200 கிராம் வந்து நான் வந்து தனியா எடுத்திருக்கேன். தனியா வாசத்துக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக தரும். அதனால நான் எப்போவுமே இது வந்து அதிகமாக தான் போடுவேன். 200 கிராம் பாதி அளவுக்கு அதிகமாக போட்டிருக்கேன். 200 கிராம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி 50 கிராம் போட்டிருக்கேன். சனா தால் 50 கிராம் போட்டிருக்கேன். கடுகு 50 கிராம் போட்டிருக்கேன். வெந்தயம் 50 கிராம் போட்டிருக்கேன். உளுத்தம் பருப்பு வந்து 50 கிராம் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் மிளகு வந்து 50 கிராம் போட்டிருக்கேன். ஜீரகம் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து நல்லா டேஸ்ட்டு தரும், நல்லாயிருக்கும் இது. அதனால நான் இது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறமா மஞ்சள் கட்டி வந்து எடுத்திருக்கேன், 50 கிராம் எடுத்திருக்கேன். இதுவும் சுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 இன்ச்சு மாதிரி எடுத்திருக்கேன் சுக்கு. அதுக்கப்புறமா ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து வண்டு எதுவுமே பூச்சியெல்லாம் வராது. இது வந்து நிறைய நாளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால வந்து நான் ஜாதிக்காய் போட்டிருக்கேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதோடு. அப்புறமா ஹிங்கு போட்டிருக்கேன். இது வந்து சும்மா ஒரு 50 கிராம் மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா இது ஜீரணத்துக்கு நல்லது. இது வந்து நாங்கள் கட்டியாக கூட வாங்கலாம். கட்டியாக வாங்கினீங்கனாக்கா பூச்சி வந்துடும். அதனால நான் வந்து பொடியே வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 4-5 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி இது வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா எல்லாம் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக தரும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் டோர் டெலிவரி கூட பண்ணுறோம். இல்லைனா வீட்டுக்கே வந்தாலும் சரி, நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மிஷினுக்கு கொடுத்து அனுப்பி இப்போ வந்து நல்லா மாவாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் மாவு மிஷினுக்கு கொடுத்து அனுப்பி அரைச்சாச்சு. இப்போ வந்து சூப்பராக வாசனை சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.